விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வேட்புமனு தாக்கல் செய்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 14ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 9 சுயேட்சை வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக, தேமுதிக புறக்கணித்திருப்பதால் மும்முனை போட்டியே நிலவுகிறது. திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுகிறார். பாஜக கூட்டணியில் உள்ள பாமக சார்பில் அன்புமணியும், நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் அபிநயாவும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் விக்கிரவாண்டியில் திமுகவின் தேர்தல் பணிமனையை அமைச்சர்கள் பொன்முடி, செஜ்ஜி மஸ்தான் உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். அவர்களுடன் ஊர்வலமாக சென்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி, திமுக 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த முறை 2021 தேர்தலில் புகழேந்தி அவர்கள் இங்கே நிற்கிற பொழுது சுமார் 9000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 9000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறும் பொழுது எதிர்த்து நின்றவர் யாருன்னு கேட்டா, எதிர்த்து நின்றவர் அதிமுக, அவருக்கு ஆதரவாக பாமக, பாமகவுக்கு ஆதரவாக பிஜேபி, இவங்கெல்லாம் 3 பேரும் சேர்ந்து நின்று வாங்கின ஓட்டை விட நம்முடைய புகழேந்தி 9000 வாக்குகள் அதிகமாக பெற்றார். இப்ப 3 பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் எப்படியும் தோல்வி வரும் என்பதற்காகவே இதை விட்டு விலகிவிட்டார்கள். மற்ற 2 பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க. அதனால கண்டிப்பாக 1 லட்சம் வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்திலே நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது உறுதி.